ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கண்டித்து சேலத்தில் இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் போராட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் வந்து எஜுகேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா 2019 ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் பாலிசிஸ் 1968 1986. ஸோ இந்த 86 வந்து 1992 வந்து ரிவிஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா புதிதாக ஒரு எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வருவதற்காக 2019ஆம் ஆண்டு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து 2020 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கஸ்தூரி ரங்கன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் பவர் நாலேஜ், ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த தரத்தை என்ன பண்ணணும், இந்தியாவிலையும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கமிட்டியினுடைய ஒருமித்த கருத்தாக இருந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5+3+3+4 அப்படிங்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 5ன்னு சொல்லும்போது எல்கேஜியிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 to 5, 6 to 8, ஸோ 9 to 12. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டமை தான் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், ஈக்குவலிட்டியாக இருக்கணும், ஸோ குவாலிட்டியாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் ஒரு 14,500 ஸ்கூல்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் லெவலுக்கு வந்து உயர்த்தக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலக தரத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 100% ஆக்கணும், லிட்ரஸி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து புதிதாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வர வேண்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை. ஸோ அதாவது இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய தாய்மொழி மற்றும் இங்கிலீஷ், அது தவிர இன்னொரு மொழி என்ன பண்ணோம் அப்படின்னா கற்க வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி அல்லது சமஸ்கிருதத்தை இங்கே கொண்டு வருவதற்காக தான் இந்த மும்மொழி திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கண்டித்து சேலத்தில் இந்திய மாணவர்கள் வந்து சங்கத்தினர் போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோம்நாத் கோயில் அம்ருத் மஹோத்சவ் திருவிழா. ஸோ 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா முகமது கஜினி அவர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த சோம்நாத் கோயிலை வந்து சூறையாடி இருப்பார். ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா அது சிதிலம் அடைந்திருக்கும். ஸோ 1947ஆம் ஆண்டு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இது புனரமைக்கப்படும் அப்படின்ற அறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1951ஆம் ஆண்டு நம்மளுடைய நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய தலைமையில பார்த்தீங்க அப்படின்னா மே 15ஆம் தேதி இது புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சுப்போ 75 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்ருத் மஹோத்சவ் திருவிழாவை வந்து அதை முன்னிட்டு தான் கொண்டாட இருக்காங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணை பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் வந்து கடல் பகுதியில் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோதனை வந்து வெற்றிகரமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா தாரா. தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி எழுக்கும் திறன் உடையது. ஸோ இதை வந்து யார் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் உள்ள இமராத் ஆராய்ச்சி மையம் மற்றும்
DRDO கீழ் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தின் ஆய்வகங்கள் இணைந்துதான் தரை வழியாக இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய வகையில வந்து இந்த ஏவுகணை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இலக்கை நோக்கி சென்ற பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னா பாதையே, இப்போ நார்மலா இருக்கக்கூடிய ஏவுகணைல ஒரு இலக்கு நோக்கி போகுது அப்படின்னா அதனால என்ன பண்ண முடியாது, அதனுடைய அந்த பாதையை வந்து மாற்ற முடியாது. ஆனா இதுல இருக்கக்கூடிய அந்த மேம்பட்ட வழிகாட்டுதல் மூலம் திசை மாற்றி இலக்கு நோக்கி செலுத்தும் திறன் கொண்ட உள்நாட்டு ஏவுகணை. அதாவது அது ஒரு பாதையை நோக்கி செல்லக்கூடியதாக இருந்தது அப்படின்னா அதனுடைய இலக்கு வந்து வேற பக்கம் இருந்ததுன்னா அதால என்ன பண்ண முடியும்னா அந்த இலக்கை பாதையை மாற்றி அதுக்கு கரெக்டான அந்த துல்லியமான இலக்குல என்ன பண்ண முடியும்னா சென்றடைய முடியும். ஸோ அதுதான் இந்த தாரை அப்படிங்கிற ஏவுகணையுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய கிழக்கு போர் விவகாரம் ஆசியான் உச்சி மாநாட்டில் தீவிர ஆலோசனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த வருடத்தினுடைய இந்த ஆசியான் மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்கான ஆசியான் மாநாடு பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ இந்த நாட்டினுடைய கூட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8, 1967ஆம் ஆண்டு தான் இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ தொடங்கும் போது இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர். ஸோ இந்த 5 நாடுகள் தான் ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா புரூனே, கம்போடியா, லாவோஸ், மியான்மர், ஸோ வியட்நாம், அதே மாதிரி கிழக்கு திமோர். ஸோ இந்த 6 நாடுகள் வந்து அதன் பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆசியான்ல வந்து இணைந்திருப்பாங்க. ஸோ ஆசியான்னு சொல்லும்போது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் நேஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேற்காசிய போர் விவகாரம் குறித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசியான் மாநாட்டில் வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசியான் நாடுகளுக்குள்ளேயே அந்த எரிபொருளை பகிர்ந்து கொள்வது. ஸோ இப்போ அங்கே அந்த வெஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் ஏற்பட்டதுனால அங்கேருந்து நம்மளால என்ன பண்ண முடியல, அதிகம் வந்து அந்த எரிபொருளை வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆசியான் நாடுகளுக்குள் எரிபொருளை பகிர்ந்து கொள்வது, பிராந்திய மின் விநியோக கூட்டமைப்பை உருவாக்குவது, கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக புதிய நாடுகளை கண்டறிவது போதான்ற ஒரு திட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசியான் மாநாட்டில் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இதுல இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா செக்டோரல் டயலாக் பார்ட்னரா இருக்காங்க. ஸோ மெம்பர் கிடையாது, செக்டோரல் டயலாக் பார்ட்னர். ஸோ ஏதாவது பர்டிகுலர் விவாதத்திற்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செக்ஷனுக்கு மட்டும் போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுல தான் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசியான்ல 1992ஆம் ஆண்டு இதனுடைய செக்டோரல் டயலாக் பார்ட்னரா இணைந்திருப்பாங்க. ஸோ இந்தியா மட்டும் இல்லாம சைனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் டயலாக் பார்ட்னரா இருக்காங்க.